ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பாட்டி எனக்கு கால்வலி சரியா போச்சுன்னு சொல்றாங்க தாத்தா கிட்ட. காவேரி ரொம்ப நல்ல பொண்ணுமா, நீ தான் நம்ப மாட்டேற அப்படின்னு தாத்தா பாட்டி கிட்ட சொல்றாங்க. தாத்தா சொல்றாங்க பாட்டி கிட்ட, நான் காவேரிய பத்தி நான் கொடைக்கானலே விசாரிச்சிட்டேன், ரொம்ப நல்ல பொண்ணு. அது எப்ப விசாரிச்சீங்க? எனக்கு தெரியாம. நான் விசாரிச்சிட்டேம்மா. விஜய் காஃபி கேக்குறாரு. காவேரி சொல்றாங்க, நான் எதுக்கு சார் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. காஃபி கொடுப்பேங்க, நீங்க என்ன மயக்க பார்த்தேன்னு சொல்லுவீங்க, கொடுத்து கவுத்து நான் இங்கே இருக்க பிளான் பண்றேன்னு வேற சொல்லுவீங்க. எனக்கு தேவையா? காஃபிக்கு அந்த பேச்சு பேசுற? ஐயோ நான் பேசலைங்க, பேசுவீங்கன்னு நான் சொல்றாரு. விடுன்னு நான் சொல்றேன்ல, எதுக்கு திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்க? தாத்தா சொல்றாரு, சண்டையே போட்டாலும் இது அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு பாட்டி கிட்ட சொல்றாரு. பாட்டி, அவன் என் பேரன், நான் போக கூடாதா அப்படின்னு சொல்றாங்க. நீ என் கூட சண்டை போட்டது இல்லையா இந்த மாதிரி? கல்யாணி சொல்றாங்க, நீங்க காவேரிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. தாத்தா சொல்றாரு, அவ உன் பேரன் கிட்ட கோவப்படுறதுதான் உனக்கு தெரியுது, உன் பேரன் அவளை எப்படி கோவப்படுத்திருக்கான்னு உனக்கு தெரியுமா? நம்ம போங்க அப்படின்னு கல்யாணி சொல்றாங்க. தாத்தா சொல்றாரு, இன்னைக்கு முக்கியமான முடிவை எடுக்க போறேன். என்னன்னு கல்யாணி கேக்குறாங்க. இன்னைக்கு எல்லா பொறுப்பையும் அவர்கிட்ட ஒப்படைக்க போறேன், விஜய் கிட்ட. அதுக்கு என் கூட நிக்கணும் கல்யாணி. சரின்னு சொல்றாங்க. குமரனும் கங்காவும் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப காவேரி கணவன் சாப்பிட முடியும், மனைவி வெயிட் பண்ணாங்க போல இருக்கே. கங்கா சொல்றா, காலையிலேயே என்ன டென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. கங்கா கிட்ட காவேரி குடுக்கறாங்க 1 லட்சம் ரூபாய் பணத்தை. கங்கா சொல்றாங்க, என்ன பிச்சை போடுறியான்னு கேக்குறாங்க. காவேரி சொல்றாங்க, நான் தான் உங்களுக்கு கடன் திருப்பி கொடுக்கணுமே, அதான் இந்த பணம். காவேரி கங்கா கிட்ட சொல்றாங்க, இனிமேட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கடனை திருப்பி கொடுத்துட்றேன், பணத்தை எடுத்து உள்ள வைன்னு காவேரி சொல்லிட்டு போறாங்க கங்கா கிட்ட. குமார் கிட்டையும் கங்கா கிட்டையும் நவீன் ஷாப் வச்சிருக்கவங்க எல்லாம் ஒரு யூனியன் வச்சிருக்காங்கன்னு, ஒரு ஃபேஷன் ஷோ ஒன்னு நடத்த போறாங்கன்னு. நவீன் சொல்றாரு, நம்ம தைக்கிறத அவங்க கிட்ட காட்டணும், அவ்வளவுதான். கங்கா சொல்றாங்க, மாடர்ன் ட்ரெஸ்ஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டுக்கா அப்படின்னு நவீன் சொல்றாரு. கங்கா சொல்றாங்க, நாங்க யோசிச்சு பாக்குறோம், இந்த போட்டியில கலந்துக்கவா வேணாமான்னு. குமார் கிட்ட நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. குமார் சொல்றாரு கங்கா கிட்ட, நர்மதா ஸ்வீட் கேட்டா நான் வாங்கிட்டு வந்துடுறேன், நவீன் நீங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கங்கா சொல்றாங்க நவீன் கிட்ட, காவேரிக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு உங்க மாமா கிட்ட சொல்லிருங்க. விஜய் வீட்டுல சித்தப்பா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குடான்னு அவர் மகன் கிட்ட சொல்றாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, தாத்தா இன்னைக்கு முக்கியமான பொறுப்பெல்லாம் ஒப்படைக்க போறாரா விஜய் கிட்ட. இவ்வளவு நாள் விஜய் பிசினஸ்க்கு கார்டியனா இருந்தாரு, இனிமேட்டு எல்லா முடிவும் பண்ண போறது விஜய் தான். நான் இங்க இருந்து என்னப்பா செய்ய போறேன்? அம்மா சொல்றாங்க, விஜயோட அப்பா சொத்தை விஜய்க்கு கொடுக்கறாங்க, இதுல நமக்கு என்ன வந்துச்சு? வர்றாரு. சித்தப்பா என்ன சொல்றாரு? அதுக்கு சித்தி சொல்றாங்க, ஒண்ணுமில்லப்பா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். ஜெய் சொல்றாரு, நீ எப்படா அரியர் எல்லாம் கிளியர் பண்ணுவ? ஆனா பண்ணிடுறேன்னு, ஆபீஸ் வேலைக்கு வரணும்னா அரியர் எல்லாம் கிளியர் பண்ணணும்டா. தாத்தா சொல்றாங்க, உங்க அப்பா பார்த்த பிசினஸ நீ பார்த்து பல வருஷமாச்சு, உங்க அப்பாவோட பிசினஸ பல மடங்கு பெருசாக்கி இருக்க. பொறுப்புகளை உங்ககிட்ட ஒப்படைக்காம நானே வச்சுக்கிட்டு இருந்தேன். காரணம் ஒண்ணும் இல்ல, நீ எங்கேயோ கல்யாணம் பண்ணிக்காம போயிருவியோன்னு எனக்கு பயம்தான். கல்யாணம் ஆயிருச்சு, உங்ககிட்ட எல்லா பொறுப்பையும் நான் ஒப்படைச்சிட்டு சரி சொல்றாங்க. குடும்பத்துல எல்லாரும் இருக்கிறப்பதான் பொறுப்பை ஒப்படைக்க முடியும், அதான் கரெக்ட். கிட்ட டாக்குமெண்ட்ட குடுக்கறாரு தாத்தா. பாட்டி சொல்றாங்க, இனிமேட்டு நீ தாத்தா கிட்ட உன் பிசினஸ் விஷயமா நீ நிக்க வேண்டிய தேவையே இல்ல, முடிவு எடுக்கலாம். ஆபீஸ்ல எல்லா முடிவையும் விஜய் மாத்திரம் இல்ல, காவேரியும் சேர்ந்துதான் எடுப்பான்னு தாத்தா சொல்றாரு. எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. நாளை சந்திப்போம். இன்றைய பொது அறிவு, இந்தியாவில் முதல் ராணுவ தலைவர் யார்? பதில், ஜெனரல் KM கரியப்பா.